சேவலும் 2 எலிகளும். ஒரு வண்ணமயமான சேவல் ஒரு காட்டில் அழகான வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் தன்னையும் தன் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்ளும். இந்த சேவல் இவ்வளவு தூய்மையாக இருக்கிறதே என்று மற்ற விலங்குகள் எல்லாம் பொறாமை கொண்டன. ஒரு நாள் சேவல் தன் வீட்டு வாசலில் உலாவிக் கொண்டிருந்தது. அப்போது 2 எலிகள் வந்தன. அவை மிகவும் சோர்வாக இருந்தன. அவற்றை பார்த்து இரக்கப்பட்ட சேவல் 2 எலிகளையும் கூர்ந்து பார்த்து கேட்டது, நீங்கள் எதற்கு என் வீட்டிற்கு வந்தீர்கள்? எலிகள் மிக பரிதாபமாக பேசின. சேவல் மாமா, சேவல் மாமா, நாங்கள் தூரத்தில் உள்ள குன்றின் சரிவிலிருந்து வருகிறோம். அங்கே கடும் வறட்சி நிலவுகிறது. அதனால் எங்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கவில்லை. அங்கே தண்ணீர் கிடைப்பதும் மிகவும் கஷ்டமாக உள்ளது. பசியையும் தாகத்தையும் தாங்க முடியவில்லை. நாங்கள் இறந்து விடுவோமோ என்று பயமாக இருக்கிறது. எங்களுக்கு சாப்பிட ஏதாவது தருகிறீர்களா சேவல் மாமா என்று எலிகள் கூறின. எலிகள் சொன்னதை சேவல் அப்படியே நம்பியது. நீங்கள் கவலைப்படாதீர்கள். என்னிடம் கொஞ்சம் நெல்லும் தேங்காயும் இருக்கிறது. நீங்கள் அதை சாப்பிடுங்கள். பக்கத்தில் ஓடை இருக்கிறது. அதில் நீங்கள் வேண்டும் அளவு தண்ணீர் குடிக்கலாம் என்று இரக்கத்தோடு சேவல் கூறியது. அதை கேட்ட எலிகள் மகிழ்ச்சி அடைந்து சேவல் கொடுத்த உணவை சாப்பிட்டு திருப்தி அடைந்தன. ஓடைக்கு சென்று தண்ணீர் குடித்தன. சேவல் வீட்டின் அழகும் தூய்மையும் எலிகளுக்கு வியப்பளித்தன. சேவலுடன் வசித்தால் எந்த வேலையும் செய்யாமல் சுகமாக வாழலாம் என்று நினைத்து கூறின. மரியாதைக்குரிய சேவல் மாமா அவர்களே, உங்கள் வீடு பெரிய வீடாக இருக்கிறது. நீங்கள் இங்கு தனியாகத்தானே இருக்கிறீர்கள். உங்களுக்கு மனைவியோ குழந்தைகளோ இல்லை. நீங்கள் அனுமதித்தால் நாங்களும் இந்த வீட்டின் ஒரு மூலையில் இருந்து கொள்கிறோம். வீட்டு வேலைகளில் நாங்கள் உங்களுக்கு உதவியும் செய்வோம் என்று கூறியது. சற்று யோசித்த சேவலும், நீங்கள் வேலை செய்ய தயாராக இருந்தால் என்னுடன் வசிக்கலாம் என்று கூறியது. அதை கேட்ட எலிகள் மிகவும் சந்தோஷம் அடைந்தன. அன்று முதல் எலிகள் சேவலின் பெரிய வீட்டில் வசிக்கத் தொடங்கின. அந்த 2 எலிகளும் மிக பெரிய சோம்பேறி எலிகள் என்று விரைவிலேயே சேவலுக்கு புரிந்துவிட்டது. எந்த வேலையும் செய்யாமல் எலிகள் இரவும் பகலாக வீட்டுக்குள்ளேயே இருக்கும். சேவல் உணவு சமைக்கும் போது அவை தங்களுக்கான பங்கை வெட்கமில்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடும். சாப்பிட்ட உணவின் மிச்ச மீதிகளை வீட்டுக்குள்ளும் வாசலிலும் போட்டு வைக்கும். சேவல் அன்புடன் அறிவுரை சொல்லி பார்த்தது. கோபத்துடன் கண்டித்து பார்த்தது. ஆயினும் எலிகள் சேவலின் வார்த்தைகளை பொருட்படுத்தவே இல்லை. ஒரு நாள் சேவல் தன் வீட்டு வாசலை பெருக்கிக் கொண்டிருந்த போது யாரிடமிருந்தோ தவறி விழுந்துவிட்ட ஒரு கோதுமை கதிர் அங்கே கிடப்பதை பார்த்தது. சேவல் மகிழ்ச்சியுடன் எலிகளை அழைத்துச் சொன்னது, இதை பார்த்தீர்களா? கோதுமை கதிர். இது நமக்கு கிடைத்தது நம் அதிர்ஷ்டம். நீங்கள் இருவரும் சேர்ந்து இந்த கதிரை மிதித்து தானியங்களை பிரித்து தனியாக எடுக்க வேண்டும் என கூறியது. அதற்கு ஒரு எலி சொன்னது, ஐயோ, என்னால் இந்த கதிரை மிதிக்க முடியாது சேவல் மாமா. அப்படி செய்தால் என் கால்கள் வலிக்குமே. மற்றொரு எலியும் தவிர்த்தது, என்னாலும் முடியாது சேவல் மாமா. என் காலில் ஏற்கனவே ஒரு முள் குத்தி இருக்கிறது. அதை கேட்ட சேவல், பரவாயில்லை, கோதுமை கதிரை நானே மிதிக்கிறேன் என்றது. சேவல் மிகவும் சிரமப்பட்டு கோதுமை கதிரை மிதித்து தானியங்களை பிரித்து வைத்தது. அது மீண்டும் எலிகளை அழைத்து சொன்னது, கோதுமை கதிரை நான் மிதித்து தானியங்களை பிரித்து எடுத்து விட்டேன். நீங்கள் இந்த தானியங்களை எடுத்து சென்று
மாவாக அரைத்து வருகிறீர்களா? அதற்கு ஒரு எலி சொன்னது, ஐயையோ, என்னால் முடியாது, நடந்தால் எனக்கு கால் வலிக்கும். மற்றொரு எலியும் தவிர்த்தது, என்னாலும் முடியாது, என் காலில் ஏற்கனவே ஒரு முள் குத்தி இருக்கிறது சேவல் மாமா. அதை கேட்ட சேவல், சரி சரி, நானே சென்று தானியங்களை அரைத்து வருகிறேன் என்றது. பாவம் சேவல் அது தானியங்களை ஒரு கூடையில் போட்டு சுமந்து கொண்டு தூரத்தில் உள்ள அரைவைச்சாலைக்கு சென்றது. தானியங்களை அங்கே மாவாக அரைத்து கொண்டு திரும்பி வந்த பின் எலிகளை அழைத்தது சேவல். நான் தானியங்களை மாவாக அரைத்து கொண்டு வந்து விட்டேன். நீங்கள் இந்த மாவில் தண்ணீர் ஊற்றி குழைக்கிறீர்களா? அதற்கு ஒரு எலி சொன்னது, என்னால் முடியாது சேவல் மாமா, அப்படி செய்தால் என் கைகள் வலிக்கும். மற்றொரு எலியும், என்னாலும் முடியாது மாமா, என் கையில் ஏற்கனவே ஒரு புண் உள்ளது. இப்போதும் சேவல், சரி சரி, நானே மாவு குழைக்கிறேன் என்றது. பிறகு சேவல் கோதுமை மாவுடன் தண்ணீர் கலந்து குழைத்த பிறகு மீண்டும் எலிகளை அழைத்தது. நானே மாவு குழைத்து விட்டேன், இனி அப்பம் சுட வேண்டும். அப்பம் சுடுவதற்காவது நீங்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? அதற்கு எலி கூறியது, என்னால் முடியாது, என் கை சுட்டுவிடும். மற்றொரு எலியும், என்னாலும் முடியாது, என் கையில் ஏற்கனவே ஒரு சூட்டு கொப்புளம் இருக்கிறது. அதை கேட்ட சேவல், அப்படி என்றால் நீங்கள் சிரமப்பட வேண்டாம், நானே அப்பம் சுடுகிறேன். அப்பம் சுட்டது சேவல். சற்று நேரத்திற்கு பிறகு சேவலின் முன்னால் உள்ள தட்டில் நறுமணம் கவலும் 4 அப்பங்கள் இருந்தன. அப்பத்தின் வாசனை வந்ததும் எலிகள் மெல்ல மெல்ல சேவலிடம் வந்து கேட்டன, சேவல் மாமா, எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது, எங்கள் பங்கு அப்பத்தை எங்களிடம் கொடுத்து விடுங்கள். சேவல் 3 தட்டுக்களை எடுத்து வைத்தபடி சொன்னது, அதற்கென்ன, அப்பங்களை உடனே பங்கு வைத்து விடலாம். பாத்திரத்திலிருந்து முதல் அப்பத்தை எடுத்த சேவல், முதல் அப்பம் கோதுமை கதிரை மிதித்தவருக்கு என்றது. எலிகள் ஆசையுடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே சேவல் அந்த அப்பத்தை தன் தட்டில் போட்டு கொண்டது. இன்னும் 3 அப்பங்கள் மிச்சம் இருக்கின்றனவே என்று எலிகள் நம்பிக்கையுடன் இருந்தன. சேவல் 2வது அப்பத்தை எடுத்துச் சொன்னது, இந்த 2வது அப்பம் தானியத்தை மாவாக அரைத்து கொண்டு வந்தவருக்கு. 2வது அப்பத்தையும் அது தன் தட்டில் போட்டு கொண்டது. அதை பார்த்த எலிகளின் முகங்களில் சோர்வு தெரிந்தது. சரி, பரவாயில்லை, பாத்திரத்தில் இன்னும் 2 அப்பங்கள் இருக்கின்றனவே என்று அவை எதிர்பார்த்து கொண்டிருந்தன. சேவல் 3வது அப்பத்தை எடுத்து உயர்த்தி காட்டியவாறு சொன்னது, இந்த 3வது அப்பம் மாவை தண்ணீர் ஊற்றி குழைத்தவருக்கு. அந்த அப்பத்தையும் அது தன் தட்டிலேயே போட்டு கொண்டது. சினங்கொண்ட எலிகள் மிகவும் வருத்தமுற்றன. எப்படி இருந்தாலும் கடைசி அப்பமாவது தங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது என்ற நம்பிக்கையுடன் அவை காத்திருந்தன. சேவல் 4வது அப்பத்தையும் தன் தட்டில் எடுத்து போட்டுக்கொண்டு சொன்னது, இந்த 4வது அப்பம் சுட்டவருக்கு. எலிகள் ஏமாற்றத்துடன் கேட்டன, அப்படி என்றால் நாங்கள் எதை தின்பது? எங்களுக்கு பசிக்கிறதே சேவல் மாமா. கோபத்துடன் சேவல் உறுதியாக சொன்னது, முழு சோம்பேறிகளான உங்களுக்கு இங்கே எதுவும் கிடைக்காது, நீங்கள் உடனே வெளியேறி விடுங்கள், இல்லையென்றால். சேவல் தன் அலகை நீட்டியவாறு எலிகளை நோக்கி நெருங்கியது. எலிகள் அஞ்சி நடுங்கி உடனடியாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தன. அவை எங்கே சென்றன என்று யாருக்கும் தெரியாது.